ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்ம உடம்புல உள்ள எந்த ஒரு நோயா இருந்தாலுமே மேக்சிமம் வந்து வெளியில தெரியணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய நாக்கை வந்து நீட்டி செக் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல. ஸோ என்னதான் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு சந்தோஷமா இருக்கிறத வந்து உங்களுடைய முகம் காட்டி கொடுக்கும். அதே போல உங்களுடைய உடல் உறுப்புகள் உள்ள உங்க பாடிக்குள்ள உறுப்புகள் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுடைய இல்லை வந்து நல்லா இருக்குன்னா உங்களுடைய நாக்கே வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதான் நாக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள அந்த சுவை, அது போக செரிமானம் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பு நாக்கு. ஸோ அந்த நாக்கில் உள்ள இந்த மேலே உள்ள இந்த டாட் மாதிரி முட்டுக்கள் மாதிரி இருக்கலாம். ஸோ அதை வந்து பாப்பிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாக்கோடைய நீளம் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். பெண்களுக்கு வந்து 7.9 சென்டிமீட்டர் நீளம் வந்து இந்த நாக்கோடைய லென்த் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து 5 வகையான தசைகள் வந்து இந்த நாக்கில் வந்து இருக்கு. இந்த நாக்கு வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா, அதாவது எந்த ஒரு டிசீஸுமே இல்லாட்டி நாக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கும். பிங்க் கலரில் நீங்கள் நாக்கை வெளியில் நீட்டி பார்க்கும்போது மேலே வந்து ஆனால் சொரசொரப்பாக தான் இருக்கணும் நாக்கு. ஸோ சொரசொரப்பாக இருக்கும்போது தான் நம்மளுடைய நாக்கு வந்து அரைச்சி அதோடைய டேஸ்ட்டை பார்த்து உள்ள வந்து உணவுப் பொருட்களை வந்து தள்ளுது. ஸோ அப்படி சொரசொரப்பாக இருக்கணும், அளவளப்பாக இருக்கக்கூடாது. பட் இந்த பிங்க் கலரில் சொரசொரப்பாக இருக்கிறதா நார்மல். எந்த ஒரு டிசீஸுமே இல்லாத ஒருத்தருக்கு வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜுரம் அப்படின்னு போனால் கூட டாக்டர் வந்து நாக்கை வந்து வெளியில் நீட்டி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ நாக்கை வச்சு ஒருத்தங்க உடம்புல இருந்து என்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாக்கில் வந்து வெள்ளை கலரில் ஏதாச்சும் படலை மாதிரி படிஞ்சு காணப்பட்டுச்சுன்னா ஸோ இது வந்து ஃபங்கஸ், ஏதாச்சும் பூஞ்சை தொற்று வந்து உங்கள் உடம்புல வந்து இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா நாக்கை வந்து சரியாக வந்து வலிக்காமல் அந்த நாக்கை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கடுத்து நாக்கு வந்து கொஞ்சம் வெளுத்து போய் காணப்பட்டுச்சுன்னா ஸோ அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமியா, ரத்த சோகை. உங்கள் உடம்புல வந்து அயன் டெஃபிஷியன்சி, இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாக்கு வந்து வெள்ளை கலரில் வந்து ஒரு வெளுத்து போய் காணப்படும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு ரீசன். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து ரொம்ப ரெட்டிஸ் கலரில், சிவப்பு கலரில் காணப்பட்டுச்சுன்னா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்குது, குறைபாடு, விட்டமின் B12 குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாக்கு வந்து எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா உங்கள் வயிறு சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த நாக்கு வந்து எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஸோ நாக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில், அதாவது ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஒரு கத்திரிப்பு கலர் இருக்குல்ல, ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் சம்மந்தமான பிரச்சனை ஏதாச்சும் இருக்கலாம். அதாவது ஆக்சிஜன்ஸ் வந்து கம்மியாக நம்ம உடம்புல இருக்குது. ஸோ அதனால ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நாக்கு வந்து ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான டிசீஸ் வந்து உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து செல்ஃப் செக்அப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளுடைய நாக்கை வெளியில் நீட்டி பார்க்கும்போது அது வந்து நம்ம உடம்பு வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா, எந்த ஒரு டிசீஸுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நாக்கு வந்து ரோஸ் கலரில் வந்து பிங்க் கலரில் வந்து சொரப்பாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நார்மல், உங்கள் உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அப்படி ஏதாச்சும் நாக்கில் வந்து வேறு கலர் இல்லை பிளாக் கலர் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும் போது நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நம்மளுடைய பாடிக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆகி தான் நமக்கு தெரிய வரும். பட் வந்து நாக்கு வந்து வெளியில் வந்து காட்டி கொடுக்கும், நாக்கு காட்டி கொடுக்கும், இந்த நெய்லாம் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது இல்லை இருக்குது அப்படின்னா வந்து வெளியிலே காமிச்சு கொடுக்கும். ஸோ இது மாதிரி அப்பப்போ செக் பண்ணி நம்ம உடம்பு வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். ஸோ இது லேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.